நம்ம தொடர்ந்து திரு சுப்பிரமணியன், திரு திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்தது என்பது வேண்டுமென்றே அரசியலாக்கப்படுகிறது என்று சொல்கிறார் திரு இந்திரகுமார். உங்களுடைய பதில்? இல்ல, திருமாவளவன் என்பது ஒரு பழுத்த அரசியல்வாதிங்க. அவர் இந்த விழா இந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன்னாடி நடந்தது, விஜய் கட்சியை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா கண்டிப்பா கலந்துட்டு இருப்பாரு. அந்த விக்கிரவாண்டி மாநாடுல தெளிவா அவர் சொல்லிட்டாரு, எனக்கு 2 எதிரிகள், ஒண்ணு சித்தாந்த எதிரி, இன்னொன்னு தமிழகத்துல ஆளுகின்ற திமுக இங்க அரசியல் எதிரி. 2 நிலைப்பாடை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த அரசியல் எதிரி அந்த கூட்டம், அவர் சொல்ற அந்த திமுக கூட்டணியில திருமாவளவன் ஐயா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டுல அவர் கலந்து, அதை நேற்று புத்தக வேலை கலந்துட்டா அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி முதல்ல விஜய் பேசிட்டு அதுக்கு மறுப்பு திருமாவளவன் பேசுறதுலாம் ஒரு மேடை நாகரிகமாக இருக்காது. ஏன்னா அந்த பெரும் தலைவர் இது அவருக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேச முடியாது. சோ அதனால அவருக்கு தெரியும், இங்க பேசினா கண்டிப்பாக இவருக்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் வந்ததுன்னா அது அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் திருமாவளவன் ஐயா. அந்த தர்ம சங்கடம் சொன்னீங்க பாத்தீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த தர்ம சங்கடத்திற்கு உண்டான விலை என்ன, அந்த விலை என்னன்றது அவருக்கு தெரியும். சோ அதனாலதான் ஒரு நாகரிகமாக இந்த மாநாடு, இந்த புத்தக விழாவை அவர் தவிர்த்து விட்டார். ஆனா அந்த ஆதவர்ஜனுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு ஐ திங்க் ஒரு ரீசெண்டா பார்ட்டியில ஜாயின் பண்ணவர். பட் திருமாவளவன் என்பவர் இந்த கட்சியை ஆரம்பித்து அந்த கட்டமைப்புகளை 35 வருடங்கள் நடத்திட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதனோட வலியும் வேதனையும் அவருக்கு தெரியும். தெரியும்ல, அப்போ அவர் சொந்தமாக முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை அரசியல் அழுத்தம்னு சொல்லணும்? இல்லங்க, அதாவது அரசியல், அதாவது என்ன சொல்றாருன்னா அவர் ஆனா அந்த அதாவது நேற்று ஆதவர்ஜனா குறிப்பிட்ட 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு விவாத பொருள் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதுல ஒண்ணுல திருமாவளவன் உடன்படுகிறார். என்ன எதுல உடன்படுகிறார் அப்படின்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் சொல்லிட்டு நம்ம உட்கட்சியில மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, அதுதானே ஐயா நான் பேசினேன், நீங்க முன்மொழிந்த வார்த்தையை நான் வழிமொழிந்தேன். அதனால அதாவது போன வாட்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி பேச்சுவார்த்தை வந்த போது இது சொன்னதுக்கு அவர் சரி, ஆனா அதை எடுக்க வேண்டிய தருணம் இப்ப இல்ல அப்படின்ட்டு சொல்லிதான் அவர் திருப்பியும் ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தை கட்சிகளை பயணிக்க ஆரம்பிச்சார். அந்த எந்த விதமான நடவடிக்கை அவர் மேல எடுக்கல. ஆனா நேற்று அவர் பேசின பொருள், அந்த மன்னராட்சின்ற பொருள் தான் அன்னைக்கு கண்டிப்பாக உறுத்தல். கண்டிப்பாக இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவனுக்கு அது கண்டிப்பாக நீங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில இருக்கிற அது ஸ்டாலின் ஐயா அவர்களையோ உதயநிதியோ நோக்கி வீசுகின்ற கணை தான். ஆனா அது திருமாவளவன் அந்த கணையை ஏத்துப்பாரான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவருக்கு சொல்லிட்ட தவறுன்னு சொல்லிட்டு, அதுதான் 2 நிலைப்பாடுல, 1 நிலைப்பாடு அது எங்களோட கட்சி கொள்கை தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. 2வது அவர் சொன்னது முற்றிலும் தவறு, 100% தவறுன்னு சொல்லிட்டார். சோ தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்கப்புறமா இவங்க ஒழுங்குமுறை நடவடிக்கை குழு வச்சிருப்பாங்க. அந்த நடவடிக்கை குழுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்களோ அதற்கு கண்டிப்பாக ஆதவர்ஜன் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஆனா இன்னைக்கு தேர்தல விஜய்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு விரக்தியா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, வியூகமா விரக்தியான்னு கேக்குறீங்களா உங்க இதுல டாபிக்ல? முன்னாடி திருமதி தமிழிசை குறிப்பிடுறாங்க திருமாவளவன் இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்னு. ஆனா இந்த கருத்து 100% தவறு அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அதை இரட்டை வேடம் அப்படின்னு குறிப்பிடுறது வேண்டுமென்றே வலிந்து அரசியலாக்கப்படுற ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, அதுதான் இப்ப இரட்டை வேடன்றது அது திருமாவளவன் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், இல்ல அது மறுப்பு சொல்லணும். அவரு அது மறுப்பு சொல்லிட்டாரு. அவரு இவர் அரசியல் என்பது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அரசியல் தான் பண்ணுவாங்க. நம்ம முன்னமே சொல்ற மாதிரி அரசியல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுல எப்படியாவது இங்க வலுவாக இருக்கிற கூட்டணியில பலவீனத்தை ஏற்படுத்த முடியுமா, பலவீனத்தை ஏற்படுத்தி வாக்குகளை சிதைத்து அடுத்து வர 2026 எப்படி திமுக ஆட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழே இறக்கணும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் தான் அவரு தெளிவா சொல்றாரு. நாங்க கூட்டணியில ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம், 2026 இந்த கூட்டணி தான் தொடர போகிறது சொல்லும் போது, ஆனா இப்போ என்ன அழுத்தம், யாருக்கு அழுத்தம் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தான் அந்த அழுத்தம் இருக்கிறது. விஜய்க்கு எதையாவது ஒண்ணு சொல்லி விரக்தியில இருந்து அதுல அழுத்தத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு பிரிச்சனை ஏற்படுத்தி அந்த கூட்டணியை உடைத்து அதுல இருந்து யாராவது 2 கட்சிகளை தன் கட்சியோட இணைத்துக் கொள்ள முடியுமா? ஏன்னா அவர் என்டிஏ கூட்டணியில போக முடியாது, திமுக கூட்டணியில வர முடியாது, அதிமுக கூட்டணி பலவீனப்பட்டு இருக்கிறது. இப்ப இருக்கிற திமுக கூட்டணி பலமான கூட்டணியை பலவீனப்படுத்தி நம்ம அதுல இருந்து ஒரு 2-3 கட்சிகளை தங்களோடு இணைத்துக் கொண்டு அது திமுகவை பலவீனப்படுத்தினால் அடுத்து வரப்போகிற 26 31 எலெக்ஷன்ல விஜய் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று இந்த புத்தக விழாவை அரசியலாக்கி முழுக்க விஜய் அவர்கள். ஏன்னா அந்த புத்தக விழாவில அந்த அம்பேத்கர் பத்தியோ இல்ல மற்ற அறிஞர்களை பத்தியோ எல்லாம் பெருசா பேசல. எடுத்த உடனே இவர் ஆதவர்ஜனா அரசியலை பத்தி பேசுறாரு, விஜயும் அரசியலை வச்சு பேசுறாரு. 2 பேரும் பேசிக்கொண்டு முன்கூட்டியே பேசிக்கொண்டு வச்ச மாதிரி பேசுறாங்க. 2 பேரும் என்ன சொல்றாங்க, திருமாவளவோட மனது இங்க இருக்குதுன்றாங்க.
சோ இது வந்து அரசியல் மேடையாக்கப்பட்ட ஒரு புத்தக விழா. ஓகே, திரு மதுக்கூர் ராமலிங்கம், கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது திமுக என்ற விஜயனுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்பெல்லாம் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, ஒரு பொருள் கொடுத்துட்டு உதாரணமா மலர் அப்படின்னு கொடுத்துட்டு மனம் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு வேடிக்கையான நிகழ்ச்சி முன்பெல்லாம் தொலைக்காட்சியில நடக்கும். நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு என்பது நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அம்பேத்கர், ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசாமல் அனைத்தையும் பேசலாம் என்பதுதான் நேற்று கொடுத்த டாஸ்க். ஏன்னா அதுல ஒருத்தர் பேசுறாரு, காஞ்சி பெரியவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா பல போலீஸ் சாமியார்கள் இருக்கிறார் என்று அந்த விழாவில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆனா டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு குழு தலைவராக இருந்து அந்த சட்டத்தை ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டமாக இந்து பெண்களுக்கு சொத்துரிமை தரக்கூடிய அளவுக்கு முற்போக்கான அம்சங்களை சேர்க்க முயன்ற பொழுது, இப்ப நான் ஆதாரம் இல்லாம சொல்லல, தெய்வத்தின் குரல் மேடையில புகழப்பட்டாரே காஞ்சி மகா பெரியவர், தெய்வத்தின் குரலிலே சொல்கிறார், இந்துக்களுக்கு விரோதமான பல சட்டப்பிரிவுகளை தடுக்க நம்மவர்கள் பலரை உள்ளே அனுப்பி நான் பல காரியங்களை செய்தேன். அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருடைய புத்தக எல்லோருக்குமான அம்பேத்கர் விழாவில ஒருவர் அம்பேத்கரை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் தான் அந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறாரா என்கிற கேள்வி வருகிறது. இரண்டாவது, இங்க பேசப்படுவது இல்லை, அம்பேத்கரை பத்தி என்னெல்லாம் பேசுனாங்க. இன்னைக்கு ஐயா மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் கூட ரொம்ப யதார்த்தமா கேட்டார், அம்பேத்கரை பற்றி ஒரு விழாவுக்கு திருமாவளவன் வர வேண்டாமா? ஏன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அம்பேத்கரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன? அம்பேத்கரை பெருமைப்படுத்துவதா? இன்றைக்கு அம்பேத்கர் இயற்றி கொடுத்த மதச்சார்பற்ற அரசியல் சட்டத்தை சீர்குலைக்க முயல்வது யார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் தகர்க்க முயல்வது யார்? எனவே அம்பேத்கருடைய பெயரை சொல்பவர்கள் எல்லாம் அம்பேத்கருக்கு ஆதரவாளர்கள் அல்ல என்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. நேற்றைக்கு நடந்தது என்பது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதைத்தான் முன்னாலே தொகுத்தவர் பேசியதும் பின்னாலே அவர் முழுக்க முழுக்க இங்கே இவருக்குமாரும் ஆளும் சாணவா சொல்லிட்டாங்க. நான் உள்ள போகல. ரொம்ப ஒரு அடிப்படையான புரிதல் தான் திரு விஜய் அவர்களுக்கு பாபா சாஹேப் அவர்கள் குறித்து இருக்கிறது. உண்மையிலே இந்த புத்தகங்கள் பேசியிருந்தால் திமுக கூட்டணியை பத்தி பேசுறாங்க, 200 பத்தி பேசுறாங்க, 26 பத்தி பேசுறாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எந்த வகையில் எல்லாம் தீங்காக இருக்கிறது என்பதற்கு அந்த மேடையிலேயே ஒரு சாட்சி இருக்கிறது. ஆனந்த் ஜெல்டுங்கே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேரன் பீமா கோரேகான் வழக்கில சிக்க வைக்கப்பட்டு பலரும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருந்தார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. பிறகு எப்படி அம்பேத்கர் சொன்ன மனித உரிமை, அம்பேத்கர் கொடுத்த சுதந்திரம், எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு எங்கு போய் இவங்க விவாதத்தினுடைய திசை வழியை நிறுத்துறாங்கன்னா, திமுகவுக்கும் அதில் இருக்கிற தோழமை கட்சிகளுக்கும் இடையில் ஒரு பிணக்கை உருவாக்க முடியுமா? ஒரு சலசலப்பை உருவாக்க முடியுமா?